கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் லெந்து 3வது நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாளில கூட நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதை நாம் வேதாகமத்தில் எங்க காணலாம் என்றால், மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 வரை நாம் இதை காணலாம். அதாவது என்னவென்றால், அந்நாட்களில் யோவான் ஞானஸ்நானன் வனாந்தரத்துல மக்களை கூட்டி இந்த காரியத்தை பேசுகிறதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அவர் கொண்டு வருவார். அது அவசர செய்தியை கொண்டு வருகிறார். என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இதை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இதை ஏன் அவர் செய்தால் அப்படின்னு பார்த்தோமானால், இந்த மக்களை தேவனுடைய வருகைக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கென்று அவர் இந்த காரியத்தை செய்கிறார். அவர்களுடைய இருதயத்தை தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காகவே அவர் செய்கிறார் என்று நம்ம இதை காண்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்த்தோமானால், இதே மாதிரியான ஒரு அழைப்பு நமக்கும் இந்த லெந்து நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அவசர வேலைகளில், அதாவது அநேக நேரத்துல நம்ம ரொம்ப பிஸியாய் காணப்படுகிறோம். நம்ம சோதித்து அறிவதற்கு நம்ம ரொம்ப நாட்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதாவது இந்த வேலையில கூட, இந்த லெந்து நாட்கள்ல கூட நம்ம ஒரு விஷயம் நம்மளுடைய அவசர வேலைகளையும் இந்த பிஸி ஷெடியூலும் கூட நம்ம பாஸ் பண்ணி நம்மளை நாம் ஆயத்தப்படுத்த கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இது நம்மளுக்கு வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையில கூட நம்ம இந்த நேரத்துல நம்மளுடைய இருதயங்கள் ஆயத்தமா இருக்குதா, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மளுடைய இருதயங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு பரிசோதித்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மனம் திரும்புதல் அப்படின்னால் என்ன என்று பார்த்தோம்னா, இட்ஸ் ஜஸ்ட் நாட் சேயிங் சாரி டு காட் தட் ஐ ஹவ் டன் ராங் அப்படின்னு, அதாவது நான் ஒரு தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்வது மாத்திரம் மனம் திரும்புதலை குறிக்கிறது அல்ல. நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். இதுதான் மனம் திரும்புதலை குறிக்கிறது. நம்மளுடைய இருதயம் முதலாவது தேவனிடத்துல திருப்பப்பட வேண்டுமா இருக்கிறது. அதாவது நம்மளை தவறு செய்தோமானால் அதை முதலாவது தேவனிடத்துல சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த எருசலேம் மற்றும் யூதேயா ஜனங்கள் யோவான் ஞானஸ்தான இடத்துல போய் அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பெப்டிசம் எடுத்துக்கொள்வர்களாய் இருக்கிறார்கள். அதாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வராய் இருக்கிறார். ஞானஸ்தானம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை குறிக்கிறது, அதாவது புதுப்பித்தல். நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் புதுப்பித்தல் முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது சற்று நேரம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எவ்வளவு நாள், அதாவது இப்போ வரைக்கும் நமது தேவனிடத்துல நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறோமா, நம்மளுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சோதித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேலையில கூட ஒரு விஷயம் நம்ம அப்படியாக யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய பாவங்களை இந்த பிஸி ஷெடியூல்ல கூட நம்மளோட அநேக நேரம் நம்ம ஜெபங்கள் கூட ஒரு சடங்காச்சாரமாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த வேலையில கூட, இந்த லெந்து நாட்கள்ல நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன், எந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிய கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா, நம்ம அநேக நேரத்துல யோசிக்கிறோம் தேவன் நம்மளை விட்டு தூரமாய் இருக்கிறார் என்பது. ஆனால் இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவருடைய ராஜ்யம் மிகவும் சமீபத்துல இருக்கிறது. நாம் அதற்கு நம்மளுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்றால், மனம் திரும்புதல் புதுப்பித்தலுக்கான கதவாய் இருக்கிறது. அந்த கதவுல நம்ம நுழைந்து அப்படியாய் தேவனிடத்துல நம்மளோட புதுப்பித்தலுக்காக நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய இருதயங்களை புதுப்பித்து அவருடைய பாதையில திருப்பி நம்மளை செம்மையான பாதையில நடத்துவார் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் அப்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையில கூட ராஜாவே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே மனம் திரும்ப உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த ஆண்டவரே ஒரு புதுப்பித்தலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே இந்த லெந்து நாட்களிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.